ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். முதல் போராட்டமே ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒழுக்கம் குறைந்த ஒரு கூட்டத்தை தான் வச்சிருக்காரா? ஸ்னோலின் அம்மாவை போய் பார்க்க வேண்டியதானா? தூத்துக்குடியில அப்ப போய் பார்த்தாரு. இப்ப போய் பார்க்க வேண்டியதானே? இப்பவும் கூப்பிட வேண்டியதானே? அதிமுக ஆட்சி நடக்கிறப்ப நடந்த துப்பாக்கி சூட்லயும் அவர் நேர்ல போய் பார்த்தாரு, ஆறுதல் கூறினார்ல. இப்ப இந்த கூட்டத்துக்கு கூப்பிடுங்க. திமுக ஆட்சியில நடந்த சம்பவத்தை இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? 3 பேர் தாங்க விஜய் வந்து இயக்குறாங்க. ஒன்னு அருள்ராஜ், இன்னொன்னு சிடி நிர்மல்குமார், இன்னொன்னு அதோவர்ஜன். 3 பேர் தான் இயக்குறாங்க. அவருக்கு வேலை இப்போ நாட்டாமை வேலை தான். குஷியானதுக்கு கூட்டங்களை கட்டுப்படுத்துற நாட்டாமை வேலை கொடுத்துட்டாங்க. இப்போ பேனர் கையில இருக்கு சாரி வேண்டான்னு, ஆனா கேட்கறது 24 குடும்பத்துக்கு சாரி கேட்கறீங்க. சாரிமா சர்க்கார் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு நீங்க அதை கொண்டு வரீங்க. ஃபெலிக்ஸ் தந்தை மகன் மரணத்தில் அதுதான் கேட்கிறாரு. அந்த மரணத்துல சிபிஐ கொடுத்தது அசிங்கம் சொன்னீங்க, இதை மட்டும் ஏன் சிபிஐ? இல்ல சிபிஐ விசாரணை வேண்டும் தான் கேட்கிறாரு முதல்வர். காவல்துறையை ஏவி மக்களை வந்து படுகொலை செய்த சம்பவங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். துப்பாக்கி சூடு நடத்தின சம்பவங்கள் இருக்கு. அது அரசு பொறுப்பேற்றுக்கும். அரசு தான் காரணமா இருக்கும். திருநெல்வேலியில மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதுல போலீஸ் தடியடி, துப்பாக்கி சூடு நடத்தினதுல 17 பேர் தாமிரபரணி ஆத்துல குதிச்சு செத்து போனாங்க தப்பிக்கிறோம்னு சொல்லி. செய்த குற்றவாளிகளே காவல்துறையில் இருக்கும்போது சிபிஐ தானே மாற்ற முடியும்? எப்படி ஒரு நியாயமான விசாரணை நடக்க முடியும்? இப்ப இது எல்லாமே விஜய் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு நாடக அரசியல். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். களத்துக்கு வந்தாரா? அவர் உள்ளே இருந்து பேசுறாரு. விஜய் எப்ப களத்துக்கு வருவாரு? களத்துக்கு வந்து பார்க்கட்டும். ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரா? ஒரு கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரா? வெயில நின்று பேசியிருக்காரா? அப்படின்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டது. நேற்று காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் போராட்டம். இந்த போராட்டத்தில் அவர் வந்து பங்கேற்றிருக்கிறார். திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார். நேற்று வந்து 2000 பேர் கூடியிருந்த கூட்டத்தில் வெட்ட வெயிலில் மேடையில் நின்று கொண்டு அது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். எந்த மாதிரியான போராட்டம்? காவல்துறையால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அல்லது காவல்துறையால் கொடுமை அனுபவித்த குடும்பத்திற்கு காவல் நிலையத்தில் இது வரைக்கும் 24 மரணங்கள் நடந்திருக்கு, அதுக்கு நீதி கேட்டு போராட்டம் அப்படிங்கிறார். என்ன கேட்குறேன்னா, ஏன் அதை 24 இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போங்க, 1957 கூட எடுங்க. எத்தனையோ மரணங்கள் காவல்துறை அந்த இதில் நடந்திருக்கு. ஏன் நீங்கள் ஃபெலிக்ஸ் மரணத்தையும் பேச வேண்டியதானே? அதையும் சேர்த்து பேசுங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் சேர்த்து பேசுங்க. ஏன் இந்த 24 பேரை மட்டும்தான் நீங்கள் பேசணும் என்பது முக்கியமான கேள்வி. அவர் இந்த ஆட்சி நடக்கிறத சொல்றாரு. அதான் ஏன்னா அவர் இந்த ஆட்சியை மட்டும்தான் எதிர்க்கிறார். பழைய கடந்த காலத்தை பற்றி அவர் பேச விரும்பலை, மற்ற கட்சிகளை பற்றி பேச விரும்பலை. திமுகவை மட்டுமே டார்கெட் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு மட்டும்தான் அவர் செய்கிறார். அவ்வளோதான். நீங்கள் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்ட அல்லது வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். நீங்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பதாகைகளில், நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் சாரி கேட்பீங்களா? எல்லாருக்கும் சாரி கேட்கணுங்கிற மாதிரியான பதாகை தான். ஆனால் விஜய் பேசுகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாரி வேண்டாம், இது வந்து வெறும் சாரி கேட்டு என்ன செய்ய போகிறீங்க, இது வந்து சாரிமா சர்க்கார். அப்போ பிடித்திருக்கின்ற பதாகைக்கும் பேசுக்குமே சம்மந்தம் இல்லை. நீங்கள் கேட்குறத 24 குடும்பத்துக்கு சாரி கேளுங்கன்னு கேட்குறீங்க, ஆனால் சாரி வேண்டாங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க. பேனர் கையில் இருக்குது சாரி வேண்டான்னு, ஆனால் கேட்குறது 24 குடும்பத்துக்கு சாரி கேட்குறீங்க. நீ என்ன எதுக்குன்னா, சாரிமா சர்க்கார் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு நீங்கள் அதை கொண்டு வரீங்க. அப்படின்னா நீங்கள் பதாகையே பிடிச்சிருக்க தேவையில்லை. நீங்கள் என்ன கேட்கணும்? எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாரும் வீட்டுக்கு முதல்வர் போகணும், சாரி கேட்க வேண்டாம். சாரி கேட்கறது அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் சாரி கேட்குறீங்க, இன்னும் 24 மரணத்துக்கும் கேளுங்க. சாரி வேண்டான்னே சொல்றாரு. நீ வெறும் முதல்வர் சாரி தான் கேட்கிறாரு. இவர் வந்து சிபிஐக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இதே ஃபெலிக்ஸ் தந்தை மகன் மரணத்தில் அதுதான் கேட்குறாரு. அந்த மரணத்தில் சிபிஐ கொடுத்தது அசிங்கம் சொன்னீங்க, இதை மட்டும் ஏன் சிபிஐ? இல்லை முதல்வர் ட்வீட் பண்ணது இன்னும் இருக்கு.
அவர் தானே பேச்சில் சொல்கிறாரு. சிபிஐ விசாரணை வேண்டும் தான் கேட்குறாரு முதல்வர். சிபிஐ இன்னும் நீங்கள் ட்வீட் பார்த்தா தெரியும். சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றினது வெட்கக்கேடு அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்னு பேசுகிறார். அது தவறுங்க. அப்பொழுது முதல்வராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ண ட்விட்டர் இன்னும் இருக்குது எக்ஸ் தளத்தில். அதில் என்ன கேட்டார்னா, உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு இதை மாற்ற வேண்டும் என்று கேட்டார். ஏன்னால் அந்த அரசு, எடப்பாடி அரசு சிபிஐக்கு மாற்றவே இல்லை, உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டார். எங்கே நீங்கள் மாற்றுறதுக்கு அபத்தம் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் கேட்டார். ஒன்று. இரண்டாவது, நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். காவல்துறையில் மரணம் அப்படின்னா அது ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, அரசே காவல்துறையை ஏவி மக்களை படுகொலை செய்த சம்பவங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். துப்பாக்கிச்சூடு நடத்தின சம்பவங்கள் இருக்குது. அது அரசு பொறுப்பேற்றுக்கும், அரசு தான் காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் 1957 முதுகுளத்தூர் சம்பவம், முதுகுளத்தூர் கலவரம், அதில் முக்குளத்தூர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனை. அதில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொல்லப்பட்டாங்க. சொல்லப்போனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 13 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதில் துப்பாக்கி சூடு நடந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில். இதெல்லாம் நீங்கள் வேணால் பேசலாம். இது ஒரு அரசுடைய ஏதாச்சதிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதில் போலீஸ் தடியடி துப்பாக்கி சூடு நடத்தினதில் 17 பேர் தாமிரபரணி ஆற்றுல குதிச்சு செத்து போனாங்க, தப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் அதில் 17 பேர் குதிச்சு மரணம் அடைந்ததில் என்னுடைய நண்பரும் ஒருத்தர், என்னோட வகுப்பு தோழரும் ஒருத்தர். இதெல்லாம் ஒரு காவல்துறை ஏதாச்சும் அதிகாரம், அடக்குமுறை. நீங்கள் போராடலாம். தனிப்பட்ட நபர்கள் செய்கின்ற வேலைக்கு, அங்கங்கே நடக்கிற வேலையை எப்படி நீங்கள் அரசுடைய அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி அஜித்குமார் விஷயத்தில் காவல்துறையின் அந்த 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர் உடனே சிபிஐ விசாரணைக்கும் அறிவிச்சாச்சு. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பேசிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த அஜித்குமார் விஷயத்தை பேசுகின்ற விஜய் அதை தூண்டிய, காவல்துறையினரை தூண்டிய, அதுக்கு செல்வாக்கு செலுத்திய அந்த பெண்மணி பேரை ஏன் சொல்லலை? நிகிதா, அந்த பெண்மணி பேரை ஏன் சொல்லலை? அதுக்கு பின்னே இருக்கின்ற அரசியலை ஏன் பேசலை? இந்த வெறுமனை 24 பேரை மட்டும் குடும்பத்தை பேசுகிறீங்களே. ஸோ எத்தனை குடும்பங்கள் இதற்கு முன்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பேசுங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஒரு டைட்டில் வேணுங்க. என்ன டைட்டில்? சாரிமா சர்க்கார் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு வசனம், அதுக்கு இதெல்லாம் நீங்கள் கட்டமைக்கிறீங்க. இன்னைக்கு மேடையில் நிற்க ஆட்களை பார்த்தீங்களா? சிடி நிர்மல்குமார் பாஜகவுடைய ஐடி விங்கில் இருந்தார். அவர் அதிமுக ஐடி விங்க்கு வந்தார். இப்போ விஜயோட இருக்கார். ஒன்று. ஆதவ் அர்ஜுன், அவரை பற்றி நமக்கு தெரியும். மூன்றாவது ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ், அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தன. சொல்லப்போனால் நெய்வேலியில் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கேருந்தே ஐஆர்எஸ் அதிகாரிகள் கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களை நீங்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து செய்திருக்கீங்கன்னு சொல்லி வருமானத்துறை அதிகாரிகள் அவரை நெய்வேலியிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதில் இவரும் ஒருவர்ன்றாங்க. இப்போ அவர் மறுக்கிறார், அது ஒரு விஷயம். ஆனால் அப்பொழுதே விஜய் சிக்க வைக்கப்பட்டு விட்டார். இது என்ன தெரியுமா? இப்போ 3 பேர் தாங்க விஜயை இயக்குறாங்க. ஒன்று அருள்ராஜ், இன்னொன்று சிடி நிர்மல்குமார், இன்னொன்று ஆதவ் அர்ஜுன். இந்த 3 பேர் தான் இயக்குறாங்க. புஷி ஆனந்துக்கு இப்போ இங்கே ரோலே இல்லை. புஷி ஆனந்துக்கு ஒரே ஒரு ரோல் தான். யாரெல்லாம் மரத்தில் ஏறி நிற்கிறாங்களோ இறங்க சொல்கிற ரோல் தான். 2000 பேர் கூட்டினாங்கல்ல, அவன் மரத்தில் ஏறியிருப்பான். எல்லாமே ரசிகர் கூட்டம் தானே, இறங்க சொல்கிறது. இங்கே ஒழுங்கா நிற்க அவர் சொல்லியும் கேட்கல. புஷியானந்து சொல்லியும் கேட்காம இருக்கிற காரிடாரெல்லாம் உடைச்சு 2000 பேருங்க அந்த இடத்தையே நாசம் பண்ணி அப்படி போர்க்களம் மாதிரி போட்டு வச்சுட்டு போனாங்க. ஒரு அரை மணி நேரம் போராட்டம், அவ்வளோதான் நடந்துச்சு. அதுலேயும் நீங்கள் திகைச்சு போயிட்டீங்க. அரை மணி நேரம் போராட்டமே உங்களால் தாங்க முடியல. அந்த வெயில் கடுமையான இதில் ஏதோ அதிகாரிகள் கணக்கு எடுக்கிறதா சொல்கிறாங்களே, பொது சொத்துக்கு சேதம் ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோ பொது சொத்துக்கு பேச அதுவே ஒரு வழக்கு வந்தாலும் வரும். யார் இப்போ சேதப்படுத்தினாங்கன்னு. அதுக்கு தான் ஒரு புஷி ஆனந்த் மரத்தில் விட்டு இறங்கு, இதில் விட்டு இறங்குடா அப்படின்னு சொல்லி கத்துனாரு.
அவருக்கு வேலை இப்போ நாட்டாமை வேலை தான். புஷி ஆனந்துக்கு இந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துகிற நாட்டாமை வேலை கொடுத்துட்டாங்க. இப்போது இருக்கின்ற 3 பேர் தான் இப்போ விஜய் இயக்குறாங்க. இந்த 3 பேர் தான், 3 பேர் பேசுகிறது தான். நீங்கள் கவனித்து பாருங்கள், 3 பேர் பேசி 4வது விஜய் பேசினார். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இந்த 3 பேருமே பாஜகவால் அங்கு அனுப்பப்பட்டவர்கள். நல்லா தெரியும், திருப்பி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். சிடி நிர்மல்குமாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாஜகவில் பல வருடம் அங்கே இருந்தவர், ஐடி விங்க கட்டமைத்தவர் தான். அதே மாதிரி இந்த அருண்ராஜ் வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்து எதுக்கு திடீர்னு வர்றாரு, இவர் மாதிரி வர்றாரு, இன்னொருத்தர் மாதிரி வர்றாரு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனுடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும், எப்படி பேசிட்டு இப்படி வந்தாங்கன்னு, எல்லா ஸ்கிரிப்டும் பண்ணி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட். சரி, முக்கியமான நிர்வாகிகள் ஆலோசனை கொடுக்க தானே செய்வாங்க. அவங்க ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் தான். அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு புஷி ஆனந்துக்கு அங்கே வேலை இல்லைன்றல. இன்னைக்கு புஷி ஆனந்துக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த 3 பேர் தான். அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளர், அதையும் பார்த்துக்குங்க. அவருடைய விஜயுடைய கொள்கையை அவர் தான் வகுத்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஸ்டைலில் போகிறாங்கன்னா, ஒரு மாதிரி திமுகவை மட்டும் டார்கெட் செய்து, திமுகவை மட்டும் பலவீனப்படுத்தி, திமுகவை மட்டும் அப்படி அந்த வாக்குகளை பெற வேண்டும், சிறுபான்மை வாக்குகளை பெறணும், எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு போட விரும்பாத வாக்குகளை பெறணும், அவ்வளோதான். அந்த வேலையை செய்வதற்கான ஒரு டீம் ஒர்க் அதான் நடக்குது. அதனால தான் அவங்க குறிப்பிட்டு பிளான் பண்ணி இந்த 24 பேரை மட்டும் எடுத்திருக்காங்க. சரி, 24 பேருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க, 24 பேருக்கு போய் பார்த்தேன்னு சொல்கிறாரு, எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ஏன் மற்றவங்கள பார்க்கலன்னு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்கின்ற ஸ்னோலின் துப்பாக்கி தூடில் அந்த அந்த இளம்பெண் அந்த அந்த இதில் பட்டுச்சுல கழுத்தில், ஸ்னோலின் அம்மாவை போய் பார்க்க வேண்டியதானே தூத்துக்குடியில்? அப்போ போய் பார்த்தாரு. இப்போ போய் பார்க்க வேண்டியதானே? இப்போவும் கூப்பிட வேண்டியதானே? நீங்கள் ஸ்லோனின் அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதிமுக ஆட்சி நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியிருக்கும். அல்ல, அதிமுக ஆட்சி நடக்கிறப்ப நடந்த துப்பாக்கி சூட்லையும் அவர் நேரில் போய் பார்த்தாரு, ஆறுதல் கூறினார்ல. இப்போ இந்த கூட்டத்துக்கு கூப்பிடுங்க. திமுக ஆட்சியில் நடந்த சம்பவத்தை இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ கட்சி ஆரம்பிக்கல, இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? திமுக ஆட்சியில் நடந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்றாங்க. திமுக ஆட்சியில் மட்டும் நடந்த இந்த 4 வருடம் நடந்த விஷயத்தை மட்டும் கட் பண்றாங்க, கொண்டு வந்து மேடையில் பேஸ்ட் பண்றாங்க. அதை தாண்டி போயிடக்கூடாது. ஏன் ஸ்னோலின் அம்மாவையும் கூப்பிடுங்க, அங்கே பாதிக்கப்பட்டவர்களையும் கூப்பிட்டுருக்கணும். அதற்கு முன்பாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் போலீஸ் நடந்த கூப்பிட்டுருக்கணும். இந்த சாத்தாங்குளம் சம்பவத்தை சம்பந்தப்பட்டவர்களையும் நீங்கள் மேடையில் கூப்பிட்டுருக்கணும். அப்படி கூப்பிட்டுருந்தா உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குன்ற. நீங்கள் இதில் எடப்பாடி டச்சே பண்ணலை. எடப்பாடி காலத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் பேச விரும்பலை. திமுகவையும் ஸ்டாலினை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தலைப்பு வேணுங்க. சாரிமா சர்க்காருக்கு தலைப்பு வேணும், கண்டென்ட் வேணும். புரியுதா? அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை தான் நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் முதல் அஜித் விவகாரம் வரைக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி எழுப்பினாதான் நீங்க நடவடிக்கை எடுக்கல. அப்படி நீதிமன்றம் கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அந்த அரசு எதுக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஒரு சம்பவம் நடந்தா, ஒரு சம்பவம் நடக்குது, விஜயே முதலமைச்சராக இருக்காரு, விஜயே முதலமைச்சராக இருக்காருன்னு வைங்க. ஒரு சம்பவம் நடக்குது, விஜய் என்ன எடுப்பார்? எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லுவாரா? காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லுவாரா? கைது பண்ண சொல்லுவாங்களா? நீதிமன்றத்தில் போய் அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துவாங்களா? நீதிமன்றம் மூலமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா? இதானுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. ரொம்ப வேகமாக நீதிமன்றமே தலையிட்டு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்குல்ல. நீதிமன்றத்துக்கு எல்லா விஷயம் தெரியும். நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. பேசினார்ல, அவங்க ஏன் அதுக்கப்புறம் சைலண்டாக இருக்காங்க? நீதி திருப்பி வேணா அந்த நீதி தவறு என்றால் அடுத்து சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ இந்த அஜித் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? அந்த அந்த நபரை கைது செய்வதற்கு அல்லது தவறாக வந்து ஒரு திருட்டு பட்டம் சுமத்திய நபர்களை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? அது தொடர்பான அந்த பாஜக தொடர்பை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? காவல்துறை மட்டும் குறை சொல்றாரு. காவல்துறை மட்டும், அதான் திருப்பி நான் சொல்கிறேன், இந்த 4 வருட ஆட்சியில் காவல்துறையை மட்டும், திமுகவை மட்டும் சம்பந்தப்படுத்தப்பட்ட, திமுக ஆட்சியை மட்டும் தொடர்பு படுத்திய விஷயங்களை மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்றாங்க. இவர் கட் அண்ட் பேஸ்ட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய நீட்சி பார்க்க வேணாமா? ஒரு அரசு மேல நீங்க குற்றம் சுமத்தணும்னா
அரசு பயங்கரவாதத்தை குற்றம் சுமத்தணும். அதான் திருப்பி சொன்னேன். நீங்கள் பரமக்குடி விஷயத்தில் கலவரம், துப்பாக்கிச்சூடு, இதற்கு முன்பு நடந்த துப்பாக்கிச்சூடு, இதுதான் அரசு பயங்கரவாதம். அரசே நின்று சொல்லணும். ஏங்க தூத்துக்குடியில் 13 பேர் கொல்லப்பட்டதை பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னவர் எடப்பாடி. காலையில் என்னுடைய தினசரி பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எவ்வளோ பெரிய அரச பயங்கரவாதம். நீங்கள் அதெல்லாம் இப்போ முதல்ல எடுத்துருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பாஜகவையும் எதுக்குறீங்க. அப்போ 2 பேரையும் எதுக்குறீங்கன்னா நீங்கள் 2ஐயும் ஒரே தட்டில் வச்சு பார்த்துருக்கணும்ல. அது என்ன திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க, அதிமுகவை நான் தொடவே மாட்டேன்றீங்க. இப்போ இது ஒரு திட்டமிட்ட திமுகவை மட்டும் டார்கெட் செய்கின்ற ஒரு அரசியலை விஜய் செய்கிறார். அவருக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு போராட்டம் கூட ஒரு கண்டென்ட்டாக தான் கொடுக்கப்படுது. அதற்காகத்தான் அஜித்குமார் வீட்டுக்கு போனார், வந்தார், போராட்டம் நடத்தினார், முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னு கேட்குறேன். இந்த போராட்டத்துக்கு அப்புறம் விஜய் என்ன செய்ய போகிறார்? நீதிமன்றம் போவாரா? அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்க வேண்டியதானே? இந்த 24 பேருக்கு விஷயமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வாதாடுவாரா? ஸோ அரசு பயங்கரவாதம் என்பதை கூட அவர் பிரித்து பார்க்க தெரியலன்ற. எது அரசு பயங்கரவாதம்? இப்போ காவல்துறை செய்திருக்கேன்னா நீங்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் ஃபெலிக்ஸ் விஷயத்தில் உடனே இங்கே பாருங்களேன், ஃபெலிக்ஸ் விஷயத்தில் காவல்துறையில் நடந்தது, ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த உடனே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை காப்பாற்ற தான் பார்த்தாங்க. அவருக்கு உடனே கைது பண்ணலை. இது இவ்வளோ தூரம் ஊடகத்தில் பேசியும் கூட அவர்களை இந்த காவல்துறையினரை கைது செய்வதற்கு எத்தனை நாட்கள் எடுத்தாங்க? சிபிஐ வழக்காக மாற்றுவதற்கு எவ்வளோ நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டன? இது என்னங்க நடந்து சில தினங்களுக்குள் சிபிஐ வழக்கு மாற்றிட்டாங்க. சிபிஐ யார் வசம் இருக்கிறது? சிபிஐ ஒன்றிய அரசு தான் இருக்குது. தாராளமாக விசாரிக்கட்டும்னு சொல்லியாச்சு. அப்போ தமிழக அரசு அப்படி கொடுத்தும் கூட இது ஒரு காவல்துறையை சார்ந்தவர்கள் செய்த தவறும் காரணமாக தான் முதல்வரே மன்னிப்பு கேட்குறாரு. ஏங்க தமிழக வரலாற்றில் ஏதாவது ஒரு முதலமைச்சர் இப்படி ஃபோனில் பாதிக்கப்பட்ட சாமானிய மக்கள்கிட்ட கால் பண்ணி ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காராங்க? இது ஒரு பெரிய முன்னுதாரணம் இல்லையா? இது ஒரு செட்பேக் இல்லையா? இது ஒரு வரலாற்று விஷயம் இல்லையா? அது அப்போ இதை நீங்கள் கொச்சைப்படுத்தி என்ன செய்றீங்க? 24 பேருக்கு சாரிமா கேட்பீங்களா? இது சாரிமா சர்க்கார், இது பாஜக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சிபிஐ இது ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சிபிஐ பின்னாடி திமுக ஒளிந்து கொள்கிறது. என்ன அநியாயமாக இருக்குது? எங்க ஒரு விஷயம் நடந்தால் சிபிஐ வழக்காக மாற்றுங்கன்னு போராடுவாங்க. அப்படி மாற்றிவிட்டால் உங்கள் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல, சிபிஐக்கு போயிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், செய்த குற்றவாளிகளே காவல்துறையில் இருக்கும்போது சிபிஐக்கு தானே மாற்ற முடியும். எப்படி ஒரு நியாயமான விசாரணை நடக்க முடியும் என்பதை உணர்ந்து தானே முதல்வர் சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்காரு. இப்போ இது எல்லாமே விஜய் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு நாடக அரசியல், அவ்வளோதான். அதை இயக்குபவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டோட விஜய் முன்னாடி நிற்கிறார். இதுதான் நாம் பார்த்த காட்சி. இன்னைக்கு கூடியிருந்த அந்த ரசிகர்கள் அந்த இடத்தை கலவரமாக்கி பொது சொத்தை சேதப்படுத்துகின்ற ஒரு காட்சி. முதல் போராட்டமே ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தி ஒரு ஒழுங்கினமாக நடந்து கொண்ட ஒரு காட்சியை பார்க்குறோம். ஒரு ஒழுக்கம் குறைந்த ஒரு கூட்டத்தை தான் வச்சிருக்காரா? புஷி ஆனந்த் எவ்வளவோ கத்தி பார்த்தும் அந்த இளைஞர்கள் கேட்கல. புஷி ஆனந்த் கண்ட்ரோல்லையும் அந்த ரசிகர்கள் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த இளைஞர்களா இல்லை ஒரு நடிகர் வராதுன்னு பார்க்க வந்தாங்களா? அது எப்படி? எல்லாம் கலவை தான். விஜய் வந்தால் கண்டிப்பாக வருவாங்கல்ல, ஒரு நடிகர் வந்தால் கண்டிப்பாக ஒரு 1000 பேர் திரள மாட்டாங்களா? எல்லாம் கலவை தான். நீங்கள் அப்படியே அதை கட்சிக்காரங்கன்னு எடுத்துக்க முடியாது தான். இது ரசிகர்களும் கலந்த ஒரு விஷயந்தான். இதை விஜய் மேடையிலிருந்து கட்டுப்படுத்த தவறிவிட்டார். அவர் கொடுத்த அந்த வேலையை செஞ்சிருக்கார், அவ்வளோதான். இது முழுக்க முழுக்க திமுகவை மட்டும் டார்கெட் செய்கின்ற வேலை. இது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறார் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. தாவேகா தலைமையில் கூட்டணின்னு சொன்னார் விஜய். ஆனால் விஜய் தலைமையில் கூட்டணி ஏற்று இது வரைக்கும் யாரும் பெருசாக போகலை. இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் அங்கே போகலாம் அப்படின்னு தகவல்லாம் வெளியில் வருது. அவர் கட்சி ஆரம்பித்த அந்த புதிதில் அவர் நோன்பு காலங்களில் இஃப்தார் காலத்திலேயே சில இஸ்லாமிய கட்சிகள் போய் அந்த இஃப்தாரில் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி, சின்ன சின்ன கட்சிகள் போனாங்க. அது மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இல்லாத கட்சிகள். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா அதிமுகவோடு சேர்ந்திருந்த சிறுபான்மை கட்சி கூட பாஜகவோடு சேர்ந்தனால பிரிஞ்சு போனாங்க. எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள்லாம், அவைகள்லாம் போய் விஜயோட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் எல்லாம் இன்றைக்கி வருது. ஆனால் இது எல்லாமே எப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று
அவர் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்கிறது. 2026 தேர்தலில் தனியாக நிற்க போகிறேன், என் கூட வர்றவங்க வந்துடலாம், நான் கூட்டணியில் பங்கு கொடுப்பேன். இது ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது அவருக்கு ஆப்ஷன் வந்து அதிமுக பாஜகவோட இணைவது. ஆனால் அதற்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லி பாஜக தலைவர்கள் இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் விஜயும் சேர்த்துருவோம் அப்படின்னு. 2 ஆப்ஷன். ஆனால் எது வந்து பாஜகவுக்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பாஜக கண்டிப்பாக வந்து அதை யோசிச்சிருப்பாங்க. விஜய் தனித்து நிற்பது அவர்களுக்கு லாபமா, சேர்ந்திருந்தால் லாபமானு. அவர்களுக்கு தனித்திருந்தால் லாபம் என்று தான் செய்தி வருது. என்ன காரணம்னா, ஆனால் இன்னும் அழைப்பு விட்டுட்டு தானே இருக்காங்க. அது ஒரு பக்கம். அவர் தனித்திருந்தால் லாபம் என்னன்னா, இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு விழுகின்ற வாக்குகள் பாஜகவுக்கு கண்டிப்பாக சிறுபான்மை வாக்குகள் போகாது. இந்த வாக்குகள் பை டிஃபால்ட்டாக திமுகவுக்கு கூட்டணிக்கு போகும். அதை தடுக்கின்ற ஒரு சக்தியாக விஜய் இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவதாக தான் செய்தி வருது. முழுமையாக 16% நீங்கள் அங்கே போய் திமுகவுக்கு போயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு. ஏன்னால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை அந்த வெற்றியை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்க போகிறவர்கள் சிறுபான்மை மக்கள் தான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அந்த வெற்றியை தீர்மானிக்க போகின்ற சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதை உடைக்கணும்னா விஜய் தனியாக நிற்கணும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதற்குத்தான் இந்த திமுகவை மட்டும் டார்கெட் செய்கிறார். இரண்டாவதாக அவர் தனியாக நிற்பதற்கான அத்தனை காரியங்களையும் செய்வது. இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசியல் கணக்கு அதுதான். அதனால் அவர் தனியாக நிற்பதற்கு காரணம் கூட அப்படி தான். முழுமையாக திமுக, ஏன்னா அவர் தனியாக நின்று ஒன்றும் பெரிய வெற்றி பெறப்போவதில்லை. வாக்குகளை பிரிப்பதற்காக வந்து கொண்டு வரப்பட்டவர் தான் விஜய். இது எல்லோருக்குமே தெரியும். இதனால் தனியாக நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அந்த வேலையை அவர் செய்கிறார், அவ்வளோதான். அதனால தான் அவர் வந்து திமுகவை மட்டும் டார்கெட் செய்கிறார். திமுகவை மட்டும் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களை மட்டும் பேசுகிறாரு. திமுகவுடைய தவறுகளை மட்டும் சுட்டி காமிக்க நினைக்கிறார், அவ்வளவுதான். கருத்துக்களை பார்த்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.